ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தனர். அதில் ஒருவன் போதைப் பழக்கம் உள்ளவனாகவும் மற்றொருவன் சமுதாயத்தில் மதிக்கப்படுபவனாகவும் இருந்தான். அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு ஒரே வியப்பு, ஒருவன் மட்டும் நல்லவனாகவும் ஒருவன் கெட்டவனாகவும் இருக்கிறானே என்று. அந்த ஊரில் இருந்த முதியவர் ஒருவர் போதைப் பழக்கம் உள்ளவனிடம் கேட்டார், உன் நடத்தைக்கு காரணம் யார் என்று. அவன், என் நடத்தைக்கு காரணம் என் தந்தையே. அவர் தினமும் குடித்துவிட்டு வீட்டில் உள்ளவர்களை அடிப்பார். அவரை பார்த்து வளர்ந்த நான் எப்படி இருப்பேன்? அவரைப் போலவே இருக்கிறேன் என்றான். ஊரில் மதிக்கப்படுவனாக இருந்த மற்றவனிடம் அந்த முதியவர் கேட்டார். அதற்கு அவன், என் தந்தையை பார்த்தே வளர்ந்தேன். ஆனால் தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்ததால் பொறுப்பில்லாமலும் இருந்தார். எனவே நான் அவரைப் போல இருக்கக்கூடாது, பொறுப்பான குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி வளர்ந்தேன். என் நடத்தைக்கு முழு காரணம் என் தந்தையே என்றான். எந்த ஒருவரின் நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் எதிர்மறை நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்புள்ளது. நேர்மறையே நாம் ஏற்றுக்கொள்ள நடக்க வேண்டும்.